இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று ஸ்காட்டன் போமன் ரியாக்ஷன், நெக்ஸ்ட் ஒன் மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன், அடுத்து கார்பைலமின் ரியாக்ஷன். ஒரு 3 ரியாக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். இது மூணுமே மேக்ஸிமம் எதுக்குரிய இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணோம்னா பிரைமரி அமின்ஸ்க்கு மட்டும் தான் ஆன்சர் பண்ணும். சரிங்களா? இது பிரைமரி அமின்னா என்னப்பா? கண்டிப்பாக யங்கஸ்ட் குரூப் இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? பிரைமரி அமின்ஸ். அதுலேயும் இந்த ஸ்காட்டன் போமன்னா அரோமேட்டிக் பிரைமரி அமின்குரிய ரியாக்ஷன்ஸ். அரோமேட்டிக்னா நீங்கள் என்ன குரூப் போட்டுருணும்? நீங்கள் கண்டிப்பாக பென்சின் ரிங் போட்டணும். அப்போ இதோட பேர் அனிலின் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா அமினோ பென்சின், இல்லைன்னா அரோமேட்டிக் அமீன். இந்த அரோமேட்டிக் அமீன் ரியாக்ட் வித் சரிங்களா ஆசிட் குளோரைட்ஸ். ஆசிட் குளோரைட்ஸ்னா குளோரைன் என்னப்பா ஃபார்முலா? Cl. அதோட என்ன சேர்ந்துருக்கும்? CO. ஆசிட் குளோரைட்ஸ். ஆசிட்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன போட்டிருப்பீங்க? இந்த OH பதிலாக Cl போட்டிருக்கீங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் அரோமேட்டிக் காம்பவுண்ட் கூட நீங்கள் போட்டுக்கலாம், C6H5, இல்லைனா CH3 கூட போட்டுக்கலாம். சரிங்களா? அரோமேட்டிக் ஆசிட் குளோரைட்ஸ் அப்படின்றதோட ரியாக்ட் பண்ண வச்சிங்கன்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பிரெடின், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பிரெடின் முன்னாடி போட்டிங்கன்னா இந்த சிஎல்லும் இந்த ஹச்சும் சேர்ந்து HCl வெளியில் போயிடும். இப்போ ரிமைனிங் உள்ளதை ஃபுல்லாக நீங்கள் சேர்த்து எழுதிட்டிங்கன்னா பிரெடின் அப்படின்றது இந்த இடத்துல கேட்டலிஸ்ட்டு. அப்போ என்ன வந்துருப்பா? NH அப்படின்னு வந்துடும். ஒரு ஹெச் இங்கே மிச்சம் இருக்குது. அடுத்து என்ன இருக்குது? C+O. அடுத்து என்ன இருக்குது? C6H5 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? இந்த காம்பவுண்ட் என்னது? N-phenyl பென்சமைடு. N-phenyl இந்த காம்பவுண்டோட பேர் என்ன சொல்கிறாங்க? N-phenyl பென்சமைடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது அந்த ரியாக்ஷன்ஸ்க்கு பேர் என்னது? ஸ்காட்டன் போமன். இதுவும் அல்கைலேஷன், சாரி அசைலேஷன் தான். சரிங்களா? அசைலேஷன் தான். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் என்ன போடணும்? கண்டிப்பாக அரோமேட்டிக் அமீன் போடணும் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. அதுலேயும் அரோமேட்டிக் பிரைமரி அமீன் போடணும் அப்படின்றது. சரிங்களா? இது மூணுமே பிரைமரி அமீனுக்குரிய டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டேன். இப்போ ஸ்காட்டன் போமன் முடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கார்பைலமைன் ரியாக்ஷன்ஸ் பார்ப்போம். சரிங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்கும். கார்பைலமைன் ரியாக்ஷன் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதுவும் பிரைமரி அமீனுக்குரிய டெஸ்ட் தான். சரிங்களா? அலிஃபாட்டிக் பிரைமரி அமீன் எடுத்துக்குவோம். இப்போ அரோமேட்டிக் பிரைமரி அமீன் எடுத்த மாதிரி NH2 அப்படின்றத பார்த்தீங்கனாலே நீங்கள் என்ன சொல்லிடுவீங்கப்பா? பிரைமரி அமீன்ஸ். சரிங்களா? ஒரே ஒரு அல்கைல் குரூப் போட்டிருக்கேன். அப்போ மெத்தில் அமீன். சரிங்களா? இதோட பேர் என்னது? மெத்தில் அமீன். ஆனால் இது இங்கே அரோமேட்டிக் அமீன் எடுத்திருக்கேன், இங்கே அலிஃபாட்டிக் அமீன் எடுத்திருக்கேன். மெத்தில் அமீனோட நீங்கள் என்ன ஆட் பண்ண போகிறீங்க? குளோரோஃபார்ம் இன் த பிரசன்ஸ் ஆஃப் KOH. குளோரோஃபார்ம்னா என்னப்பா ஃபார்முலா? மயக்கம் மருந்துன்னு சொல்லுவாங்கல்ல, CHCl3. சரிங்களா? CHCl3. அதை தான் அப்படி எக்ஸ்பிளனேஷன் பண்ணி எழுதியிருக்கேன், குளோரோஃபார்ம். சரிங்களா? திரும்ப வந்துட்டு இந்த பிரசன்ஸ் ஆஃப் KOH. KOHன்னு என்னதுப்பா? பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. KOH ஆட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன வந்துடும்? இது NC அப்படின்னு வந்துடும். அதாவது CH3NC மெத்தில் ஐசோசயனைடு அப்படின்ற மாதிரி வந்துடும். சரிங்களா? அதை மட்டும் எழுதுறேன். CH3NC, CH3N ட்ரிபிள் பாண்ட், சாரி NCனே போட்டுருங்க, மெத்தில் ஐசோசயனைடு. அதாவது இந்த N வரைக்கும் எழுதிட்டு இந்த சியை மட்டும் நான் எழுதியிருக்கேன். இப்போ ரிமைனிங் பாருங்கள், எத்தனை ஹைட்ரஜன் பாருக்கு? 1 2 3. அடுத்து வந்துட்டு இந்த 3 ஹைட்ரஜனும். சரிங்களா? இந்த 3 ஹைட்ரஜனும் இங்கே 3 மாலிகுல் KOH போடணும் பேலன்ஸ் பண்ணும்போது. அப்போ KOH அப்படின்னு சொன்னீங்கன்னா பேஸ். பேஸ்னா என்னது? இட் கிவ்ஸ் OH மைனஸ் அயன்ஸ். அப்போ 3 OHம் இங்கே உள்ள 2, இங்கே உள்ள ஒரு ஹைட்ரஜன், 3 ஹைட்ரஜன் சேர்ந்து என்ன வெளியில் போயிடும்? 3 வாட்டராக வெளியில் போயிடும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? இந்த 3K 3Cl இருக்கும். அப்போ என்ன வந்துருப்பா? 3KCl பொட்டாசியம் குளோரைடாக வந்துடும். இப்போ 3KCl வெளியில் வந்துடும். சரிங்களா? அப்போ இந்த பார்த்தீங்களா CH3NC இதோட பேர் என்ன சொல்கிறாங்க? மெத்தில் ஐசோசயனைடு. மெத்தில் ஐசோசயனைடு MIC அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த கேஸோட பேர் என்னது? மெத்தில் ஐசோசயனைடு MIC. சார் MICனா மெத்தில் ஐசோசயனைடு. எதுக்காண்டி இது ஃபேமஸாக இதை சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னால், இந்த இதான் என்னது? போபால் விஷவாயு கசிவுக்கு காரணமான வாயு. சரிங்களா? போபால் ட்ராஜடி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 1984 டிசம்பர் 2 3 அன்னைக்கு வந்துட்டு மத்திய பிரதேசத்தோட தலைநகர் என்னது? போபால். அந்த இடத்துல ஒரு விஷவாயு கசிவு நடந்தது. அதில் நிறைய பேர் 200 500 பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க. அந்த இதுக்கு காரணமான வாயு என்ன வாயுன்னு கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, நீட் எக்ஸாம் இதுலாம் மெத்தில் ஐசோசயனைடு, ஷார்ட்கட்டில் MIC அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு இந்த ரியாக்ஷன்ஸ் எது மட்டும் தான் போகும்னா பிரைமரி அமீன்ஸ் மட்டும் தான் போகும். செகண்டரி அமீன், டெர்சரி அமீன்லாம் போகாது. சரிங்களா? இதெல்லாம் வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட்டை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ கார்பைலமைன் டெஸ்ட் பார்த்துட்டோம். அடுத்து என்ன ஒன்றே ஒன்று இருக்குது, மஸ்டர்ட் ஆயில். மஸ்டர்ட் அப்படின்னு சொன்னால் கடுகு எண்ணெய் வினை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதையும் இதுவும் இது எக்ஸாம்பிள் பாரு என்னது? பிரைமரி அமீன்ஸ்க்கு மட்டும் தான். பிரைமரி அமீன்ஸ்னா என்னதுப்பா? யங்கஸ்ட் குரூப்பை பார்த்தாலே நீங்கள் என்ன சொல்லிடணும்? பிரைமரி அமீன் CH3NH2. இதோட நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு கார்பன் டை சல்ஃபைடு அப்படின்ற ஒரு கேஸ் ஆட் பண்ணும். கார்பன் டை சல்ஃபைடு உங்களுக்கு தெரியும், இது வந்துட்டு ஒரு ஆர்கானிக் சால்வெண்ட். நீங்கள் படிச்சிருப்பீங்க, நான் அக்வா சால்வெண்ட் அப்படின்றதுல எக்ஸாம்பிளில் 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. கார்பன் டை சல்ஃபைடு, கார்பன் டை சல்ஃபைடு. டைனா 2 சல்ஃபர் இருக்கிறதுனால கார்பன் டை சல்ஃபைடு.
இதை எடுத்துட்டு நீங்க இந்த பிரசன்ஸ் ஆஃப் மெர்க்குரி குளோரைடு கேட்டலிஸ்ட் என்ன சொல்றாங்க, மெர்க்குரி குளோரைடு முன்னாடி கேட்டலிஸ்ட் முன்னாடி போட்டீங்கன்னா இது சிம்பிளா எழுதுறேன். நான் புக்ல ஒரு 2 ஸ்டெப்பா கொடுத்துருக்காங்க, நான் ஒரே ஸ்டெப்ல எழுதுறேன். இங்க பாருங்க, இந்த H2O அதாவது பிரைமரி அமீன்ல 2 ஹைட்ரஜன் இருக்கும் NH2, இந்த 2 ஹைட்ரஜன் H2O இந்த எஸ்ஸும் சேர்ந்து என்ன வெளியில போயிடும், H2S ஹைட்ரஜன் சல்ஃபைடா வெளியில போயிடும். சரிங்களா, ஹைட்ரஜன் சல்ஃபைடு வெளியில போயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா ரிமைனிங் உள்ள ஃபுல்லா அப்படியே கம்பைன் பண்ணி எழுதுங்க. CH3 இந்த இடத்துல N மட்டும் இருக்கு, அடுத்து என்ன இருக்கு, டபுள் பாண்ட் போட்டு C டபுள் பாண்ட் போட்டு S. சரிங்களா, அப்படியே கம்பைன் பண்ணி எழுதிட்டு இந்த H2S கேஸ் மட்டும் வெளியில போயிடும். இந்த வாயுக்கு பேர் என்னன்னா மெத்தில் ஐசோ தயோசைனேட். இங்க பார்த்தது மெத்தில் ஐசோசைனேட், இது மெத்தில் ஐசோ தயோசைனேட். இந்த தயோன்ற வார்த்தை எதுக்கு சொல்றாங்கன்னா சல்ஃபரை குடிக்கும். சரிங்களா, மெத்தில் ஐசோ தயோசைனேட் இதுவும் பாய்சனஸ் கேஸ் தான். இந்த ரியாக்ஷனை புக்ல 2 ஸ்டெப்பா கொடுத்துருக்காங்க, நீங்க எப்படி எழுதினாலும் ரைட்டு தான். சரிங்களா, இதுவும் ஒன் ஆஃப் த டெஸ்ட் ஃபார் பிரைமரி அமீன்ஸ். சரிங்களா, ஏன்னா டிஃபரன்ஷியேட் பிட்வீன் பிரைமரி அமீன், செகண்டரி அமீன், டெர்சரி அமீன் கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ பிரைமரி அமீன் கார்பைல் அமீன் டெஸ்ட்டுக்கு போகும், அதே மாதிரி மஸ்டர்டயால் ரியாக்ஷனுக்கு பிரைமரி அமீன் போகும். செகண்டரி அமீனும் டெர்சரி அமீனும் நோ ரியாக்ஷன்ஸ் வித் என்னது கார்பைல் அமீன் அண்ட் மஸ்டர்டயால் ரியாக்ஷன் அப்படின்றத நான் வச்சுக்கணும். அப்போ பிரைமரி அமீன் மட்டும் தான் இந்த மஸ்டர்டயால் ரியாக்ஷன்ஸ்க்கும் இன்வால்வ் ஆகும், கார்பைல் அமீன் ரியாக்ஷன்ஸ்க்கும் இன்வால்வ் ஆகும். சரிங்களா, இதே மாதிரி டிஃபரன்ஷியேட்டுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இன்னொரு ரியாக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா, நைட்ரஸ் ஆசிட்டோட, நைட்ரஸ் ஆசிட்னா என்னப்பா ஃபார்முலா, HNO2, இதான் நைட்ரஸ் ஆசிட். அந்த ரியாக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். அதில் வந்துட்டு 3மே ரியாக்ட் பண்ணும். சரிங்களா, அதில் வந்துட்டு என்ன ரியாக்ட் பண்ணும், 3மே ரியாக்ட் பண்ணும். பிரைமரி அமினும் நைட்ரஸ் ஆசிட்டோட ரியாக்ட் பண்ணோம், செகண்டரி அமினும் நைட்ரஸ் ஆசிட்டோட ரியாக்ட் பண்ணும், டெர்சரி அமினும் நைட்ரஸ் ஆசிட்டோட ரியாக்ட் பண்ணும். என்ன ப்ராடக்ட் கிடைக்குதோ அந்த ப்ராடக்டோட வேறுபாடை வச்சு பிரைமரியா செகண்டரியா டெர்சரியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் வித் நைட்ரஸ் ஆசிட். இது இந்த நைட்ரஸ் ஆசிட் வந்துட்டு எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா டு ஐடென்டிஃபை பிரைமரி ஆர் செகண்டரி ஆர் டெர்சரி அமீன் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ பிரைமரி அமீன்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யங்கஸ்ட் குரூப் இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னதுப்பா, பிரைமரி அமீன்ஸ். சரிங்களா, அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன போட்டுக்கணும், நீங்கள் புக்கில் எத்தில் அமீன் போட்டு காமிச்சிருக்காங்க, நான் சிம்பிளாக CH3 NH2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ செகண்டரி அமீன் அப்படின்னு சொன்னீங்கன்னா NH மட்டும் குரூப் இருக்கும், அப்படி தானேப்பா, அமோனியாவில் உள்ள நைட்ரஜனுக்கு பதிலாக ரெண்டுமே என்னவா இருக்கும், CH3 குரூப்பாக இருக்கும். சரிங்களா, இதே டெர்சரி அமீன்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா 3மே என்னவா இருக்கும், CH3 அமோனியாவில் உள்ள 3 ஹைட்ரஜனுக்கு பதிலாகவும் 3மே என்னவா இருக்கும், CH3 குரூப்பாகவே இருக்கும். இப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது, டெர்சரி அமீன். இப்போ இதோட நீங்கள் நைட்ரஸ் ஆசிட் போட்டிங்கன்னா, நைட்ரஸ் ஆசிட் நீங்கள் டைரெக்டாக போடுறதுக்கு பதிலாக சோடியம் நைட்ரைடும் HCl-ம் மிக்சராக போடணும். சரிங்களா, சோடியம் நைட்ரைடு அப்படின்னா என்னதுப்பா, சோடியம் நைட்ரைடு. சரிங்களா, சோடியம் நைட்ரைட்னா NaNO2வும் ப்ளஸ் HCl போடணும், ப்ளஸ் HCl. இது போட்டாலும் இது NaCl வெளியில் போயிடும். ஐ திங்க் NaCl வெளியில் போயிடும், ரிமைனிங் என்ன இருக்குது, HNO2 அதுதான் இருக்குது. சரிங்களா, இது பேர் டயசோடேசன் மிக்சர்னு பேர். இந்த மிக்சர் நீங்கள் ஆட் பண்ணால் இட் கிவ்ஸ் HNO2. இது ரெண்டும் ரியாக்ட் பண்ணி இதை தான் கொடுக்கும். இங்கே என்ன வெளியில் போயிடும், NaCl வெளியில் போயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த இதோட நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன நடந்துடும் அப்படின்னு சொன்னீங்கன்னா டயசோடேசன் நடக்கும். சரிங்களா, இந்த இடத்துல ஆசிட் வந்துட்டு கேட்டலிஸ்ட் மாதிரி, அப்போ இது எக்ஸஸாக கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம், 2HCl அந்த ஃபார்மேட்டில் இருக்கும். அப்போ இது ரெண்டு சேர்ந்து என்ன வருதுன்னா CH3N2Cl, CH3N டபுள் பாண்ட் NCl அப்படின்னு சொல்லி வருது, எல்லாம் ரியாக்ட் பண்ணி. சரிங்களா, எப்படி நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா, இது வந்துட்டு அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட். அன்ஸ்டேபிள் என்னது, இப்படி இருக்காது, டக்குன்னு டிசோசியேட் ஆயிரும். டிசோசியேட் ஆகி வாட்டர் ஊற்றும்போது, தண்ணி ஊற்றும்போது டிசோசியேட் ஆகி ஈஸியாக என்ன மாறிடும், CH3OH மாறிடும். ப்ளஸ் வந்துட்டு இந்த வாட்டர் வந்துட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இந்த நைட்ரஜன் தனியாக கேஸாக வெளியில் போயிடும், N2 வெளியில் போயிடும். சரிங்களா, அப்போ இந்த வாட்டர் வந்துட்டு H+ OH- தான் அந்த பிரிகடையும். அப்போ HCl சேர்ந்து என்ன போயிடும், HCl. அந்த OH தான் H+OH-. HCl போயிடுச்சுன்னா ரிமைனிங் OH இருக்கும், அந்த OH தான் வந்து என்ன கிடச்சிரும், ஆல்கஹாலாக கிடச்சிரும். அப்போ ரியாக்ஷன் வித் நைட்ரஸ் ஆசிடோட பிரைமரி அமீன் என்ன கொடுக்குதுப்பா, ஆல்கஹால்ஸை கொடுக்குது அப்படின்றத ஒரு டிஃபரன்ஷியேட்டுக்கு படிச்சுக்கணும். சரிங்களா, இப்போ இது ரெண்டு எப்படி சார் ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வழக்கம் போல் என்ன வெளியில் போயிடும், NaCl வெளியில் போயிடும். சரிங்களா, அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்துட்டு இங்கே 2 மாலிகுல் எடுத்துக்கோங்க, 2 HCl எடுத்துக்கோங்க, ஒரு NaCl வெளியே போயிடுச்சு. இப்போ இன்னொரு Hம் இன்னொரு Cl இருக்கும். அப்போ இங்கே ஒரு நைட்ரஜன் இருக்குது, இங்கே ஒரு நைட்ரஜன் இருக்குது. அப்போ 2 நைட்ரஜன், இங்கே ஒரு நைட்ரஜன், இங்கே ஒரு 2 நைட்ரஜன் போட்டேன், இங்கே ஒரு Cl போட்டேன். அப்போ இங்கே என்ன மட்டும் பாருக்கு, 2 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே ஒரு 2 ஹைட்ரஜன் இருக்குது. மொத்தம் எத்தனை ஹைட்ரஜன், 2 + 2 4 ஹைட்ரஜனும் இந்த 2 ஆக்சிஜனும் சேர்ந்து 2 வாட்டராக வெளியில் போயிருக்கு. சரிங்களா, சிம்பிள் தான்.
நீங்கள் பேலன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும் எல்லாமே. அப்போ இந்த இடத்துல ப்ளஸ் ஒரு NaCl கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் போடலை, நீங்கள் என்ன போட்டுக்கலாம், NaClன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? இது மாதிரி டயசோடேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், CH3 அப்படியே போட்டேன்ப்பா. இங்கே ஒரு நைட்ரஜன், இங்கே ஒரு நைட்ரஜன், 2 நைட்ரஜன் போட்டேன். இங்கே ஒரு Cl மட்டும் எடுத்துக்கிட்டேன் நான். அப்போ இன்னொரு Cl இருக்கும்ல, இந்த Clலும் இந்த இது Naயும் சேர்ந்து NaCl வெளியில் போயிடும். இப்போ ரிமைனிங் ஹைட்ரஜன் மட்டும் தான். இங்கே 2 ஹைட்ரஜன், இங்கே 2 ஹைட்ரஜன், மொத்தம் 4 ஹைட்ரஜன், இங்கே 2 ஆக்சிஜனோட சேர்ந்து 2 வாட்டராக வெளியில் போயிடும். அப்போ பிரைமரி அமீன்ஸ் நைட்ரஸ் ஆசிடோட ரியாக்ட் பண்ணி ஃபைனல் ப்ராடக்ட் ஆல்கஹால், அதை மட்டும் நான் வச்சுக்கினா போதும். இப்போ செகண்டரி அமீன் அப்படின்றத பார்க்க போகிறோம். செகண்டரி அமீனோட நீங்கள் என்ன ஆட் பண்ண போகிறீங்க, நைட்ரஸ் ஆசிட், தட் இஸ் கால்ட் என்னது, HNO2 தான். சரிங்களா? HNO2 அதான் அந்த NaNO2 HCl அது போட்டிங்கன்னா என்ன கிடைச்சது நம்மளுக்கு ஃபைனல் ப்ராடக்ட், HNO2 தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் இந்த மிக்சர் போட்டாலும் இதுதான் நம்மளுக்கு ரியேஜென்ட். அப்போ இதோட போட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன வெளியில் போயிடும், CH3. இப்போ செகண்டரி அமீன் நைட்ரஸ் ஆசிட் அப்படின்னா இதுதான் HNO2 தான். இது எப்படி பிரியும் அப்படின்றத பார்த்துக்குவோம். HON_O அதான் HNO2. அப்போ இதோட போட்டிங்கன்னா இந்த OHும் இந்த Hயும் சேர்ந்து என்ன வெளியில் போயிடும், வாட்டராக வெளியில் போயிடும். அப்போ என்னப்பா ப்ராடக்ட் வந்துடும், CH3N, இந்த இடத்துல CH3, இந்த இடத்துல Hக்கு பதில் என்ன குரூப் போய் சேர்ந்துடும், அந்த NO குரூப் போய் அப்படியே சேர்ந்துடும். சரிங்களா? N_O அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த காம்பவுண்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா N நைட்ரஸோ மெத்தில் ஃபினைல் அமீன். சரிங்களா? இல்லை, N நைட்ரஸோ டைமெத்தில் அமீன். சரிங்களா? N நைட்ரஸோ, இது வந்து மெத்தில் குரூப்பு, இதுவும் மெத்தில் குரூப், அதனால டைமெத்தில் அமீன். அமீன்னா என்னது, இந்த இடத்துல அமீன்னா NH2 இருந்தால் தான் அமீன் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை NH இருந்தால் அமீன் சொல்லுவோம். இப்போ டைமெத்தில் நைட்ரஸோ அமீன். சரிங்களா? அந்த தான். சரிங்களா? இல்லைனா இன்னும் ஸ்பெஷலாக சொல்லணும்னா N நைட்ரஸோ, Nல இருக்கிறதுனால N நைட்ரஸோ டைமெத்தில் அமீன் அப்படின்றது தான். அப்போ செகண்டரி காம்பவுண்டு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்குது. இப்போ பிரைமரி காம்பவுண்ட் வந்துட்டு என்ன கொடுக்குது, ஆல்கஹால்ஸை கொடுக்குது. செகண்டரி காம்பவுண்ட்ஸு N நைட்ரஸோ மெத்தில் டைமெத்தில் அமீன், N நைட்ரஸோ. இதோட கலர் என்ன சொல்கிறாங்கன்னா கலர்லெஸ் காம்பவுண்ட். சரிங்களா? அங்கே புக்கில் வந்துட்டு எல்லோ கலர்னு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிடுறாங்க. அங்கே வந்துட்டு இந்த அல்கைல் குரூப் பதிலாக அரோமேட்டிக் காம்பவுண்ட் கொடுத்துருப்பாங்க. அரோமேட்டிக் அப்படின்னாலே என்ன வந்துடும், கண்டிப்பாக கலர் வந்துடும். ஆனால் இந்த இடத்துல கலர் ஓடர்லாம் அரோமேட்டிக்னால வரும். அலிஃபேட்டிக் அமீன் எடுத்திருக்கேன்ப்பா, அதனால் நீங்கள் அதே மாதிரி எல்லோ அப்படின்னு போட்டுறக்கூடாது. சரிங்களா? இதே டெர்சரி அமீன்ஸோட நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், அதே நைட்ரஸ் ஆசிட் தான். நைட்ரஸ் ஆசிட்னா என்ன ஃபார்முலா, HNO2. சரிங்களா? HNO2 இது ஆட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் டெர்சரி அமீன்ஸ் வந்துட்டு அப்படியே கம்பைன் ஆகி சால்ட்டாக ஃபார்ம் பண்ணிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. சால்ட்டாக ஃபார்ம் பண்ணிடுது. சரிங்களா? ட்ரைஅல்கைல் அமோனியம் நைட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சால்ட் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு தண்ணியில் கரையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேரியில் கொடுத்துருக்காங்க. அப்போ சால்ட்னா அப்படியே நீங்கள் எழுதிடலாம், N போட்டு இங்கே எத்தனை CH3 இருக்குது, 1 2 3 அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ CH3 எத்தனை டைம் இருக்குது, 3 டைம் இருக்குது, CH3N. அடுத்து இந்த NO2 அதை அப்படியே சேர்த்து எழுதிட வேண்டியதுதான். என்னது, H ப்ளஸ் ஆகும், NO2 மைனஸ் ஆகும், H ப்ளஸ் ஆகும், H ப்ளஸ் ஆகும், NO2 மைனஸ் ஆகும். சரிங்களா? அப்படியே ஒரு சால்ட்டாக கம்பைன் ஆயிடுது. ஏன்னா அமோனியாவுக்கு நைட்ரஜன் பேலன்ஸ் 3 தான் வரணும், ஏற்கனவே 3 இருந்துருச்சு. இந்த நைட்ரஸ் ஆசிட் வந்து ஹைட்ரஜனும் வந்து கம்பைன் ஆகிறதுனால நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன சார்ஜ் போடணும், ப்ளஸ் சார்ஜ் போடணும். அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், நைட்ரஸ் ஆசிட்டோட பிரைமரி அமீன் கிவ்ஸ் ஆல்கஹால், நைட்ரஸ் ஆசிட்டோட செகண்டரி அமீன் கிவ்ஸ் என்னது, N நைட்ரஸோ டைமெத்தில் அமீன். இதே டெர்சரி காம்பவுண்ட் ஃபார்ம்ஸ் ஏ சால்ட். சரிங்களா? அப்படின்றத மட்டும் நான் வச்சுக்கோங்க. இதே வந்துட்டு இப்போ டிஃப்ரென்ஷியேட் நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? டிஃப்ரென்ஷியேட் இதை வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது எழுதிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்கள் என்ன எழுதிக்கலாம், இதை எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் டிஃப்ரென்ஷியேட் புக்கில் இல்லை, பழைய புக்கில் கொடுத்தாங்க, நான் கொஸ்டினில் கேட்பேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நைட்ரஸ் ஆசிட்டோட பிரைமரி அமீன் கிவ்ஸ் ஆல்கஹால், செகண்டரி அமீன் கிவ்ஸ் என்னது, N நைட்ரஸோ டைமெத்தில் சொல்லு. செகண்டரி காம்பவுண்ட்ஸ் என்ன ஃபார்ம் பண்ணுது, நைட்ரஸ் ஆசிட்டோட N நைட்ரஸோனா இந்த NO குரூப், Nல இருக்கிறதுனால N போட்டிருக்கேன். நைட்ரஸோ இது பேர் என்னதுப்பா, டைமெத்தில் அமீன் அப்படின்ற காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுது. டெர்சரி காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம்ஸ் ஏ சால்ட். ஏன்ப்பா ப்ளஸ் மைனஸ்ன்னு வந்துருச்சுனாலே என்னது, சால்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ டெர்சரி காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம்ஸ் ஏ சால்ட். இதை ஃபஸ்ட்டு பாயிண்டாக நீங்கள் வச்சுக்கலாம் டிஃப்ரென்ஷியேட்டில். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே நம்ம அல்கைல் ஹாலைட்ஸோட ரியாக்ட் பண்ண வச்சோம் அமீன்ஸை. இப்போ ஃபஸ்ட்டு ரியாக்ஷன், ஐ திங்க் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அமீன்ஸில் ஃபஸ்ட்டு ரியாக்ஷன்ஸ் அல்கைலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷன் படித்தோம். இப்போ பிரைமரி அமீனாக இருந்தால் எத்தனை மாலிகூல் போடும்போது, எத்தனை மாலிகூல் அல்கைல் ஹாலைட்ஸ் ஆட் பண்ணும்போது குவாட்டர்னரி அமோனியம் சால்ட் கிடைக்கும். இப்போ பிரைமரி அமீன் அப்படின்றதோட நீங்கள் எத்தனை மாலிகூல் போட்டிங்கப்பா, 3 மாலிகூல்ஸ் போட்டிங்க. 3 moles ஆஃப் அல்கைல் ஹாலைட்ஸ், RXன்னு வச்சுக்கிறேன். அல்கைல் ஹாலஜன்ஸ்னா ஃப்ளோரின் குளோரின். அப்போ
பிரைமரி அமீனோட 3 moles ஆஃப் அல்கைல் ஹாலைட்ஸ் போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? குவாட்டர்னரி அம்மோனியம் சால்ட் கிடைக்கும் அப்படின்றது சிம்பிளாக தான் எழுதுறேன், அங்கே சொல்லியிருக்கேன் நான். இதே செகண்டரி புக்கில் இல்லை, நானாக சொல்கிறேன். நம்ம டிஃப்ரென்ஷியேட் இப்படி தான் எழுத தெரியணும். அப்போ செகண்டரி அமீனோட 2 மோல் போட்டாலே போதும். 2 moles ஆஃப் என்ன பண்ணணும்? அல்கைல் ஹாலைட்ஸ் போட்டாலே என்ன கிடைச்சிரும்? குவாட்டர்னரி அம்மோனியம் சால்ட் கிடைச்சிரும். சரிங்களா? அடுத்து இதே டெர்சரி அமீன் இருந்தால், டெர்சரினா ஏற்கனவே 3 இருக்குது, 3 CH3 குரூப் இருக்கிறதுனால டெர்சரி அமீன்ஸோட நீங்கள் ஒரே ஒரு மோல் 1 mole ஆஃப் அல்கைல் ஹாலைட்ஸ் ஆட் பண்ணாலே என்ன கிடைச்சிரும்? நம்மளுக்கு குவாட்டர்னரி அம்மோனியம் சால்ட் கிடைச்சிரும். அப்போ 2 டிஃப்ரென்ஷியேட் வந்துருச்சு. தேர்ட் டிஃப்ரென்ஷியேட் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் ஏற்கனவே, இப்போ லாஸ்ட் இதில் பார்த்தோம் மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் கார்பைலமைன் ரியாக்ஷன். அதில் எது மட்டும்தான் இன்வால்வ் ஆகும்? பிரைமரி அமீன்ஸ் மட்டும்தான். இட் கிவ்ஸ் என்னது? இட் அண்டர்கோஸ் பிரைமரி அமீன்ஸ், அதான் இந்த இடத்துல இட் அண்டர்கோஸ் என்னது? கார்பைலமைன் டெஸ்ட், கார்பைலமைன் ரியாக்ஷன். என்னப்பா கொடுக்கும்? மெத்தில் ஐசோசைனைடு. இங்கே வந்துட்டு டூ நாட் ரியாக்ட் வித் என்னது? குளோரோஃபார்ம் அண்டு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. அதாவது டூ நாட் அண்டர்கோ கார்பைலமைன் ரியாக்ஷன். இங்கேயும் டூ நாட் அண்டர்கோ கார்பைலமைன் ரியாக்ஷன். ஏன்னா பிரைமரி அமீனில் தான் 2 ஹைட்ரஜன் இருக்கும், அந்த 2 ஹைட்ரஜன் தான் ரியாக்ட் பண்ணும். நீங்கள் அங்கே ரியாக்ஷனை பார்த்தீங்கன்னா இந்த 2 ஹைட்ரஜன் வெளியில் போயிடும். இங்கெல்லாம் ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்குது, அதனால நோ ரியாக்ஷன். இங்கே ஹைட்ரஜனே கிடையாது, அதனால நோ ரியாக்ஷன். அப்போ கார்பைலமைன் ரியாக்ஷன்ஸ்க்கு இது போகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தான் மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷனுக்கும் இந்த 2 ஹைட்ரஜன் தான் ரியாக்ட் பண்ணும். அப்போ என்னது? இட் அண்டர்கோ மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன் கிவ்ஸ் மெத்தில் ஐசோதயோசைனேட், மெத்தில் ஐசோதயோசைனேட். சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கணும்ப்பா. அப்போ இங்கே வந்துட்டு இதெல்லாம் ஏற்கனவே சொன்னதுனால நான் எழுதி குறிப்பிட்டேன். சரிங்களா? இங்கே வந்துட்டு என்னது? செகண்ட் எலிமெண்ட் டஸ் நாட் அண்டர்கோ மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன், டெர்சரி எலிமெண்ட் டஸ் நாட் அண்டர்கோ மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன், நோ ரியாக்ஷன் அப்படின்னு எழுதிடணும். இது ஒரு 3 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 4 பாயிண்ட்டையும் டிஃப்ரென்ஷியேட் புக்கில் கொடுக்கல, தனியாக நீங்கள் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.